ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக களஞ்சியத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் நம்ம பண்ணாரி அம்மனோட வரலாறு. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போது திருக்கோவில் உள்ள இடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. சத்தியமங்கலம் சுற்று வட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு வனப்பகுதிகளுக்கு செல்வது வழக்கம். இம்மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலேயே தங்கிக் கொள்வார்கள். தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டிச் செல்வார்கள். பின்னர் மாலையில் ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள். காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளருக்கு கொடுப்பார்கள். ஒரு பட்டியிலிருந்து காராம்பசு ஒன்று பால் கறக்கச் சென்றால் கறப்பதற்கு நில்லாமலும் தன் கன்றுக்கு கொடுக்காமலும் இருப்பதை மாடுகளை மேய்ப்பவன் அறிந்தான். மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தான். அந்த பசு தன் பாலை தினந்தோறும் ஒரு வேங்கை மரத்தின் அடியில் காணாங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை மறைவிலிருந்து பார்த்தான். இது பற்றி மாட்டின் உரிமையாளரிடம் ஊர் மக்களிடமும் கூறினான். மேலும் அந்த பசுவின் செய்கையை மறுநாள் அனைவரும் அழைத்துச் சென்று காட்டவும் செய்தான். இந்த காட்சியை கண்ட அனைவரும் மெய்சிலிர்த்து நின்றார்கள். இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்று நினைத்து கைகூப்பி தொழுதார்கள். மக்கள் அனைவரும் அவ்விடத்தை சுத்தம் செய்வதற்காக முட்புதர்களை அகற்றிய பொழுது அங்கு புற்று ஒன்றும் இருந்தது. அதன் அருகில் வேங்கை மரத்தின் அடியில் சுயம்பு லிங்கம் ஒன்று இருப்பது தெரிய வந்தது. அப்பொழுது அக்கூட்டத்தில் இருந்த ஒருவர் அருள் வந்து வாக்கு கூறினார். இதில் தான் கேரள மாநிலம் வண்ணார்காடு பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன். எழில் மிகுந்த இந்த சூழலில் தங்கிவிட்டேன். என்னை பண்ணாரி என போற்றி வழிபட்டு வாருங்கள் என்றார். அன்னையின் அருள்வாக்குப்படி இவ்விடத்தில் காணாங்கு புற்கள் கொண்டு ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பண்ணாரி அம்மனை வழிபட்டு வந்தனர். பின்னர் சிறிய கோவில் அமைத்து அம்மனுக்கு பத்ம பீடத்துடன் திருவுருவம் செய்யப்பட்டது. அம்பிகையை பயபக்தியுடன் துதிக்கும் அன்பர்களுக்கு வேண்டியதை வேண்டிய வண்ணம் அருள்பாலிக்கிறார். அமாவாசை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்து அன்னையை வழிபட்டு மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர். ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த திங்கட்கிழமையில் உத்திரம் நட்சத்திரத்தில் அம்மனுக்கு பூச்சாட்டு நடத்தப்படும். வியாழனன்று மஞ்சள் நீர் உற்சவமும் திருக்கோவிலரால் அன்னதானமும் நடைபெறும். அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு திருவிளக்கு பூஜை நடைபெறும். மேற்படி பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொள்வார்கள். இங்கு நடக்கும் குண்டம் திருவிழா சிறப்பு வாய்ந்தது. ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தே இந்த திருவிழா நடந்து வருகிறது. குண்டத்திற்கு தேவையான மரங்கள் குறிப்பிட்ட அளவு காடுகளில் வெட்டப்படுவது வழக்கம். இந்த சடங்கிற்கு கரும்பு வெட்டுதல் என்று பெயர். இந்த குண்டத்தில் பருத்தி, மிளகாய், தானியங்கள், சூறை தேங்காய்கள் போடுகின்றனர். இந்த குண்டத்தில் பக்தர்களுடன் கால்நடைகளும் இறங்குவது சிறப்பு. இந்த கோவிலில் முன் மண்டபத்தில் கிழக்கு பார்த்த வண்ணமாக விநாயகரும் இடம்பெற்றிருக்கின்றனர். இந்த ஆலயம் தினமும் காலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். கோவையிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சத்தியமங்கலம் சென்று அங்கிருந்து மைசூர் செல்லும் ரோட்டில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் பண்ணாரியை அடையலாம். ஈரோட்டிலிருந்தும் இங்கு செல்லலாம். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஆன்மீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி, வணக்கம்.